வணக்கம். பிறிது முடிதல் அணி அல்லது ஒட்டணி என்றால் என்ன என்று பார்ப்போம். இளைதாக முள்மரம் கொள்க, களையினோர் கை கொள்ளும் காலத்தை விடத்து. இதனுடைய பொருள் என்னென்னா, ஒரு முள்மரம் சிறிதாக இருக்கும் பொழுதே அதை களைய வேண்டும். அது முற்று வைரம் பாய்ந்த பின்னர் நாம் அதை வெட்ட முற்பட்டால் கை கொள்ளும் காலத்தை விடத்து, அது நம்முடைய கையை பதம் பார்த்து விடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். 879வது குறள். பகைந்திறம் தெரிதல் அப்படின்னு அதிகாரம். இந்த இளைதாக முள்மரம் கொள்க, களையினர் கை கொள்ளும் காலத்தை விடத்துனா என்ன? முள்மரம் சிறிதாக இருக்கும் பொழுதே களைந்துவிட வேண்டும். அது முற்றி வைரம் பாய்ந்த பிறகு அதை நாம் வெட்ட முற்பட்டால் தன் கையையே அது பதம் பார்த்து விடும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே அதை மட்டும் சொல்லுவதல்ல வள்ளுவருடைய கருத்து. அதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார்? ஒரு பகையை சிறிதாக இருக்கும்போதே முடித்துவிட வேண்டும் அல்லது அதை வென்றுவிட வேண்டும். அது முற்றி வைரம் வாய்ந்த பின்னர் அதை வெல்ல முற்பட்டால் தனக்கே ஆபத்து வந்துவிடும் என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த கருத்தை மட்டும் அவர் சொன்னது ஓமானம். நமக்கு அவர் உணர்த்துவது ஓமேயம். ஓமானத்தை மட்டும் சொல்லி ஓமேயத்தை உணர வச்சா அதுதான் பிறிது முடிதல் அணி அல்லது ஒட்டணின்னு பேர். இந்த கருத்தை மட்டும் அவர் சொல்லி விட்டுறார். இந்த கருத்தை நாம் மனதுக்குள் வைத்து ஓமேயத்தை நம்மளே உணர்கிறோம். அதுக்கு தான் பிறிது முடிதல் அணி அல்லது ஒட்டணின்னு பேர். ஓமானத்தை சொல்லி ஓமேயத்தை உணர வைப்பது பிறிது முடிதல் அணி அல்லது ஒட்டணி என்று பெயர். நன்றி, வணக்கம்.